12 மணி 2 மணி 4 மணின்னு போடுறேன். நல்லா நோட் பண்ணி பாருங்க, கடந்த ஒரு 2 மாசமா வீடியோவே போட்டிருக்க மாட்டீங்க. லைவ் தான் கட் பண்ணி போட்டுனுக்கிறீங்க. இல்லடா, இடையில ஊருக்கு போனாதான் போட மாட்டேன். நான் தான் பார்த்தேன் கடைசியா எப்போ ஒரு மாசமோ 2 மாசமோ வீடியோவே போடல. வீடியோ போடலன்னு சொல்றியா, ஷார்ட்ஸ் போடலன்னு சொல்றியா? அக்கா இப்போ வந்து நீங்க வீடியோ இருக்குல்ல, வீடியோ வந்து உங்களுக்கு வியூவர்ஸ் அதிகமா வருவாங்க, பிளஸ் அதுல ஏத்துதான் கஷ்டம். இப்ப இதுல வந்து ரீல்ஸ்ல வந்து 1000 பேர் பார்த்திருக்காங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு 10 ரூபாய் கணக்கு. அதுவே வீடியோஸ்ல 500 பேர் பார்த்தாலும் அதே 10 ரூபா கணக்கு. புரியுதுங்களா? வீடியோல லைக் வியூவர்ஸ் எடுக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா யாரும் போய் வீடியோவை தொட்டு பார்க்க மாட்டாங்க. ரீல்ஸ்னா இப்படி அழகா ஸ்கிப் பண்ணும்போது கூட வந்துடும்ல. இந்த வீடு வந்தே ஒரு நிறைய வீடியோ போட்டிருக்கீங்களே. இந்த வீடியோக்கு வந்து போட்டிருக்கேன், ஆரம்பத்துல போட்டேன். லைவ் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போறது ஸ்டாப் ஆயிடுச்சு. லைவ் வந்து ஒரு நான் எத்தனை மாசமா போடுறேன், மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி, லைவ் வந்து ஒரு 6 மாசமா இப்ப போட்டுட்டு இருக்கேன். இந்த 6 மாசமா வந்து நான் வீடியோ போடுறது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா எது போட்டாலும் லைவ்னே போட்டு வச்சிருக்கேன்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு அங்க நேரம் இல்லை. இனிமே நான் வீடியோ போடுறது ட்ரை பண்றேன். லைவ் கட் ஏதாவது ஒரு ஃபன்னு ஃபுல்லா ஃபன்னா இருந்துச்சுன்னா கட் பண்ணி போடலாம்க்கா. நீங்க லைவ் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கீங்க. அது வந்து ஹைலைட்னு சொல்லி காட்டும்டா, அதுக்கு டச் பண்ணா காட்டும். அது வர்றது நானா போடுறது இல்ல, ஹைலைட்னு டச் பண்ணுவேன், அது வர்றது வரும். நான் போடணும் லைவ்ல இருந்து அப்படிலாம் போடல. அந்த வீடியோல அந்த லைவ்ல உங்களுக்கு போடலாமான்னு கேட்கும், நீங்க ஓகே கொடுத்தாதான் போட முடியும். அதான் ஹைலைட் வரும்டா அப்படின்றேன். அதான் அடி பண்ணாதீங்கக்கான்றேன். இப்போ நீங்க நார்மலா வீடியோ போட்டிருப்பீங்கல்ல, அதுக்கு இல்ல எவ்வளவு வியூவர்ஸ் எவ்வளவு இது வந்திருக்கு பாருங்க. நீங்க லைவ் வீடியோ கட் பண்ணி போட்டது அதுக்கு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. அது கம்மியா தான் வரும். இந்த ரீசன்ட்டா போட்டதான் என்னமோ 1K ஓடி இருந்தது. ஒரு 1 வீக்குள்ள போட்டது. வீடியோ போட்டா கூட பரவாயில்ல, அதுலயே ரீல்ஸ் வேற போறீங்க. அதுலயே ரீல்ஸ் போடுறேனா? புரியல. 8 ரீல்ஸ் கிட்ட இருக்குது அதுலயே லைவ் போட்டது. லைவ்ல ரீல்ஸ் இருக்கா? என்னடா சொல்ற, எனக்கு புரியலடா. நம்ம லைவ்ல பேசுவோம்லக்கா, அதை கட் பண்ணி வீடியோ ரீல்ஸ் போட்டிருக்கீங்க. ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கோன்றியா? ரெண்டும் ஒண்ணுதானக்கா, ரீல்ஸ் ஷார்ட்ஸ். ஆக்சுவலா அது வந்து எப்பயுமே ஹைலைட் மட்டும் தான் காட்டும். எங்களுக்கே அது தெரியல, நான் ஹைலைட்டுக்கு தான் போட்டேன். அது என்னன்னா இப்ப ரீசெண்டா அப்டேட் பண்ணிருக்காங்க போல. 50 செகண்ட்ஸ்க்கு வந்து 40 செகண்ட்ஸ் 49 செகண்ட்ஸ்க்கு வந்து அது ஷார்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறது. இப்ப அப்டேட் பண்ணிருக்காங்க யூடியூப்ல. அது எனக்கு தெரியல, நான் ஹைலைட்ல தான் போகுதுன்னு பார்த்தா அது ஷார்ட்ஸா வந்திருக்கு. சரி, நான் அதெல்லாம் இனிமேல் பாக்குறேன். இப்ப வீக்லி ஒன்ஸ் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன், பாப்போம். நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பிராங்க் வீடியோ போடுங்க ஏறுவாங்கன்னா அதையும் செய்ய மாட்டீங்க. டேய், பிராங்க் வீடியோ நான் போட மொபைலை எங்க வைக்கிறதுன்னு தெரியலடா. இங்க அந்த அளவுக்கு இடம் வசதி. அக்கா பிராங்க் வீடியோனா பிராங்க் இல்ல, பிராங்க் பண்ற மாதிரி நடிக்கணும், அவ்வளவுதான். இருந்தாலும் அப்படி ஒருத்தர் தெரியாம வச்சு போறது கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நானும் நிறைய முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ போன அவர்கிட்ட திருப்புங்களேன். அவர் தூங்குறாரு. அதான் திருப்புங்களேன். காதுல இப்படி இப்படி தட்டி தட்டி இப்ப கையெத்துருங்களேன். ஹைலைட் ஆன் பண்ணவா? ஏதோ நான் பண்ணுங்க.